விடுறதுன்னா நீ கொண்டு போய் விட்டு வா. இல்ல திரும்பி வரதா இருந்தா கொண்டு போய் விட்டு வந்துடலாங்கண்ணா. ஆனா இவ இனி வரமாட்டாளுங்க. ஏன் பசுபதி பேச்சு பெருங்குடத்து பேச்சு மாதிரி இல்லையே, சில்லறத்தனமா இருக்குது. ஒரு பொட்ட புள்ளைய கட்டிட்டு வந்து 4-5 மாசம் குடும்பம் நடத்திட்டு அப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்றிய, ஊர் மெச்சுக்குமா? வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்கு, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்கு. ஒண்ணுமே போடாட்டி புல்லு முளைச்சிருங்க. டேய், பட்டணத்துல படிச்ச பொண்ணு உனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியாம தான் இருக்கு. நாம தான் குடும்ப பழக்கத்தை ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கணும். ஆமா, சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. அதான் பிரிச்சு வச்சிடலான்னு முடிவே பண்ணிட்டியாக்கு. முதல்ல பொண்டாட்டினா என்னங்கறத தெரிஞ்சுக்க. நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா அழுவுறதுலேயே, அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம அழுவுறதுலேயே ஆச்சரியம் இல்லையடா. ஏன்னா ஒரே ரத்தம், அந்த உணர்வு இருக்கு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பாதியிலே நம்ம குடும்பத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கால் மாட்டுல உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவுறாள, அவதாண்டா பொண்டாட்டி. கம்ப்யூட்டர் காலத்துல கூட கழுத்துல இருக்கிற மஞ்ச கைத்துக்கு மரியாதை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கட்டினவே இல்லடா, கட்டிக்கிட்டவதான். ஏன்னா அந்த கைத்துக்காக அவ கட்டுப்பட்டு இருக்கிறா. பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா அவளுக்கு பேர் வாழா வெட்டிதான். ஆனா புருஷன்காரனுக்கு வாழ்க்கையே வெட்டி.